சொற்களை தேனில் நனைத்து ஒவ்வொன்றாய் கொடுத்தார்கள். இதயத்திலிருந்து கொய்து கனியென சொற்களை வழங்கினார்கள். ஊற்றின் முகப்பிலிருந்து அள்ளி வந்து சொல் தாகம் தீரும்படி உபசரித்தார்கள். இலை முழுக்க நிரம்பியிருந்த புன்னகைகளை நிரப்பி பசியாற்றி கொள்ளும்படி நாளொன்றை தந்தார்கள். பதிலுக்கு நான் என்ன தர இயலுமென யோசித்தேன். அவர்களின் இதய முற்றத்தில் நிரந்தரமாய் பதியனிட்டு கொள்ளுமாறு வேண்டுதலை முன்வைத்தேன். அவ்வளவே. நன்றி. வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்பதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்பதே சிறந்தது. இரண்டாவது கவிதை. கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது, சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது, அதுபோலத்தான் நாம் சேரும் இடம் பொறுத்து தான் நம் தரமும் உள்ளது. நன்றி. வணக்கம். முதல் கவிதை. அங்குமெங்குமாக துள்ளித் திரியும் ஆற்று மீன்களை ஒரே பிடியில் அள்ளிக்கொள்கிறான் ஒருவன். நெகிழிப்பைக்குள் மாற்றுவதற்கு முன்பாக தன்னால் முடிந்தளவு ஆற்றினை கடகடவென விழுங்கி கையோடு கொண்டு வருகிறது மீன். இரண்டாவது கவிதை. மனிதக்கரியை கூறு போட்டு கூவி கூவி விற்கிறது ஒரு கூட்டம். பேரம் பேசி வாங்கி போகும் கூட்டத்தில் முதல் ஆளாக நிற்கிறார் கடவுள். நன்றி. தாத்தாவிடம் பலூன் கேட்டால் பேத்தி ஒயிட் கலர் வேண்டும் என்றார். பச்சை பலூனை நீட்டினார் தாத்தா. நிறம் மாறிய பச்சை பலூனை வாங்கி செல்கிறாள் சினுங்கியவாறே. நன்றி. இவ்வாழ்வு சலிப்பூட்டுகிறது. கடவுளாகிவிடின் இத்துயர்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் தப்பித்து விடலாம். எந்த கடவுள் ஆவது என்பதில்தான் குழப்பம் நேர்கிறது. வதையுறா கடவுளர்கள் இருப்பதாய் தெரியவில்லை. சிலுவையை சுமப்பதோ, கல்லடி பெறுவதோ, வேடன் நம்பினால் உயிர் துறப்பதோ, நச்சுக்காலனை உண்டு வாழ்வை முடிப்பதிலோ எனக்கு உடன்பாடில்லை. முக்கியமாக பரம்பொருள் ஆவதற்கு சாமியார்களின் தயை வேண்டியிருக்கிறது. விபூதியை வரவைப்பதற்கும் சிறுநீர் கற்களை கரைப்பதற்கும் உண்டான வித்தைகளையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். என்னை வணங்காதவர்களின் மேல் வன்மத்தை விதைக்கும் நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சகல உலகத்தையும் நான் உருவாக்கினாலும் என்னை அவர்கள்தான் காக்க இயலும். சில சமயங்களில் என்னால் இயலாத கலவரங்களை விதைத்து அதில் கிளைத்து வரும் ஆட்சி மாற்றங்களை கூட அவர்களால் செய்ய இயலும். இத்தகைய அற்புதங்களும் அதிசயங்களும் இயலாது தேமே என்ற அருள் பாலிப்பதை விட மதகுரு ஆவது உசிதமாய் படுகிறது. நீங்கள் யாரேனும் கடவுளாக விரும்புகிறீர்களா? வாய்ப்பிருக்க. மின் கம்பியில் சிக்கிய மைனாவை கண்டு காகம் ஒன்று அதன் மேல் இரக்கம் கொண்டு அதனை தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியது. ஆனால் சாலை விபத்தில் சிக்கிய மனிதரை கண்டு மற்ற மனிதர்கள் அவர் மேல் இரக்கம் கொண்டு அவரை தொலைபேசியில் புகைப்படம் எடுக்கும் நிலை இன்று உருவாகியுள்ளது. மனிதர்கள் விலங்கு போலவும் விலங்குகள் மனிதர் போலவும் நடந்து கொள்வது ஏன்? நன்றி. யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்மை தீமை விளக்கிய மொழி, வந்தோரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம் எமது அன்னை தமிழை வணங்கி எங்கள் கல்லூரியில் நடைபெற்ற சிறப்பு கவியரங்கத்தில் வாசித்த கவிதை இளையவன் சிவா அவர்களின் தலைமையில் வாசித்த கவிதை. அதிசயத்தை காண ஆர்ப்பரித்த வேளையில் அவள் என்பதாலோ என்னவோ ஆர்வம் குறைந்த முகங்கள். வளர வளர அவளின் குறைகள் மட்டும் குறியிடப்பட்டன. ஒவ்வொரு மாதம் ஏற்படும் வலியை அனுபவிக்க முதல் முறையின் போது கொண்டாடி மகிழ்ந்தனர். வயதிற்கு மீறிய அனுபவங்களால் வாழமாள கற்றுக்கொண்டாள். கட்டுப்பாடுகளால் கரைத்தாலும் கனவுகளாய் கரை சேர்ந்தாள். அவளின் மறைக்கப்பட்ட வழிகளே மௌனங்களாக, கடுகடுப்பான முகமே பாதுகாப்பாக, கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் தைரியத்தின் விதைகளாய், வேதனைகள் அனைத்தும் வேர்களின் விருட்சமாய், காலங்கள் கடந்தாலும் அவளின் உழைப்பில் எந்திரங்களும் தோற்று ஓடும். வழிகள் அவளை கிழிக்கவில்லை, மறுபிறவிக்கு வடிவமைத்தது. உயிரினை விதைத்து இன்னும் இரும்பானாள். போராட்ட வாழ்வின் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். போராட்ட வாழ்வின் போர்க்களத்திலே நின்று கொண்டிருக்கிறாள். அவளின் எழுதப்படாத கதைகளுக்கு இன்னும் எத்தனை பக்கங்கள் நீளுமோ. பெண்மையை போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
யாருமற்ற பின்னிரவில் போதியின் அடியில் அமர்ந்திருக்கும் புத்தனை சித்தார்த்தனாக்கி என் இல்லம் அழைத்து வந்தேன். யாருமற்ற பின்னிரவில் போதியினடையில் அமர்ந்திருக்கும் புத்தனை சித்தார்த்தனாக்கி என் இல்லம் அழைத்து வந்தேன். இரு கோப்பை தேநீரோடு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். சாலை கடந்த குழந்தையின் சிரிப்பையும் கணவனை துளைத்த பெண்ணின் அழுகையும் என நான் பேச்சை தொடர்கையில் குளறிய சித்தார்த்தன் போதியை தேடி ஓடிப்போனான். குளறிய சித்தார்த்தன் போதியை தேடி ஓடிப்போனான். இப்பொழுது காலியான இருக்கைக்கு எதிர்ப்புறம் நான் ஒரு புத்தனாய் அமர்ந்திருந்தேன். இன்னொரு சின்ன கவிதை. எப்படி அன்பு செய்வதென கேட்கிறார்கள். பிரபஞ்சத்தின் நீளத்தை, மணல் துகள்களின் எண்ணிக்கையை, உலகின் மொத்த நீர்த்துளியை, உள்ளங்கையின் ரேகைகளை எப்படி சொல்லி புரிய வைப்பது? அப்படித்தான் பேரன்பும் அதுவாக நிகழட்டும். நேற்று மீந்த பழைய கஞ்சியை அப்பா மகள்களுக்கு ஊட்ட, அம்மா எனக்கும் ஒரு வாய் என்று. சிறு பண்டமாயிருப்பினும் இணைந்து உண்ட பிள்ளைகள், சிந்தித்து சிக்கனமாய் செலவினங்களை கையாளும் கைகள், சிறிதேனும் தாமதமானாலும் அப்பாவை தேடும் கண்கள், அம்மாவின் நிலையறிந்து வேக வேகமாய் வேலையை முடித்து வரும் அப்பா, இரவெல்லாம் ராந்தல் விளக்கில் மகள்களின் படிப்பு, வீட்டிற்குள் வீசும் புன்னகை பூவின் வாசம், இயல்பினும் இயல்பான ஒரு இயல்பு வாழ்க்கை, வெயிலில் எரித்தும் மழையில் நனைத்ததுமான ஒரு ஓலை குடிசைக்குள். நன்றி. இன்றைய இரங்கல். காய்ந்த செடியின் முதல் துளிரென கவியொன்று தோன்றியது எனக்குள். ஆற்றின் போக்கில் அடித்து போக இருந்த அதை நினைவு பாறைகளின் இடுக்குகளில் செருகிக் கொண்டேன். நகர பேருந்தின் நெரிசலில் நடுத்தர வயதுடைய நாகரீக பெண்ணின் கார்கூந்தல் வாசனையில் கட்டவிழ்ந்திருக்கும் காப்பாற்றிக் கொண்டேன். கைபேசியில் எதேர்ச்சையாக வந்த முன்னாள் காதலியின் மோகச்சூட்டில் முட்டவிழ்ந்து விடாமல் துண்டித்து கொண்டேன். தூரத்திலிருந்து அழைத்த தூரத்து சொந்தம் ஒருவரின் நலன் விசாரிப்பில் மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி கால்களுக்கிடையே மிதிபட்டு விடுமோ என நான் நுதிபட்டு கொண்டேன். இப்படியெல்லாம் கண்ணகியின் கற்பனை காப்பாற்றி வந்த கவிதையைத்தான் உங்கள் கவியரங்க மேடையின் பிஸ்கெட் காகிதங்களின் கரகரப்புக்கு நடுவே சாக கொடுத்தேன். நன்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு கவிதை வாசிக்கிறேன். நானாக எழுதிய கவிதை. ஒரு சிறிய மனிதனாக ஒரு பெரிய மனிதரை பற்றி பேச இந்த மேடையில் நிற்கிறேன். ஒரு மனிதரை பற்றி பேச வரவில்லை, ஒரு மதிப்பை பற்றி பேச வருகிறேன். கலாம். உயரம் எட்ட அல்ல, மனிதம் இழக்காமல் வாழ கற்றுக் கொடுத்தவர் கலாம். என் வெற்றி எவ்வளவு உயரம் அல்ல, நான் எவ்வளவு மனிதன் என்பதை கலாமிடம் கற்றேன். ஏவுகணைகள் வானத்தை கீறி சென்ற போதும் கூட மனிதத்தை மண்ணிலே நட்டு வைத்த மாமனிதர். கனவு என்று அவர் சொன்னது தூக்கம் அல்ல, தலைமுறைகளை எழுப்பிய ஒரு விழிப்பு. அதிகாரம் அவரை அணுகவில்லை, அவர் அதிகாரத்தை அடக்கத்தால் அணிந்தார். இன்னும் நான் தடுமாறும் ஒவ்வொரு தருணத்திலும் என் மனம் ஒரே கேள்வி கேட்கிறது. கலாம் இந்த தருணத்தில் இருந்தால் என்ன செய்வார்? ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேனா என்று அல்ல, ஒரு மனிதனாக நிமிர்ந்து நிற்பேனோ என்று என்னை சோதிக்கிறேன். ஒரு நல்ல மனிதன் போதும் ஒரு தலைமுறையை மாற்ற. உங்கள் ஒவ்வொரு கனவும் உங்கள் உழைப்பை சந்திக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் மனத்துணிவை வளர்த்திடட்டும். மனிதராக நிமிர்ந்து நிற்கும் தலைமுறை நம் தலைமுறையாகவே மாறட்டும். நன்றி, வணக்கம். முறை வைத்து மாதம் ஒன்றென மகன்களின் வீட்டிற்குள் நுழையும் அப்பாவிற்கு மறந்து போனது பேச்சின் அவசியம். முறை வைத்து மாதம் ஒன்றென மகன்களின் வீட்டிற்குள் நுழையும் அப்பாவிற்கு மறந்து போனது பேச்சின் அவசியம். பேரனுக்கும் பேத்திகளுக்கும் யானையாகி நடப்பவரின் மனதுக்குள் அவ்வப்போது விழுகின்றன மகன்களின் அங்குச குத்துகள். எப்போதாவது தட்டில் விழும் சோற்று பருக்கைகளில் ஒன்றிரண்டை இப்போதும் சேமிக்கிறார் அம்மாவுக்காக. நன்றி. நன்றி. சுட்டெரிக்கும் சூரியனாவது விழித்தெழுந்து வரட்டும் என்று விட்டுவிட்டு சென்று விட்டான். பாடையேறி புதைகுழிக்கு போன பின்பும் தோண்டி எடுத்து அறுத்த கழுத்தை ஒட்ட வைத்து 10 வட்டி கடங்காரணம், கொடும்பாவி குழுவுக்காரணம்,
பணம் எங்கே என்று கேட்க கனவு கலைந்தது, உறக்கம் தொலைந்தது, நினைவு மட்டும் திரும்பவே இல்லை. பல்லை கடித்து கொண்டு சகித்து பயனில்லை என்றான பின் நமக்கிடையே ஏற்படும் அமைதிக்கு நல்ல புரிதல் என்று பெயர் வைக்கப்பட்டு விடுகிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வர்றது என்ன கவிதைன்னா என்னுடைய பேர் பாண்டி கோமதி. நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் என்னோடய கவிதையை வாசிக்கிறேன். எனக்கு பிடித்த ஒன்று இப்போது வேறொருவருக்கு பிடித்த பிடியில், எனக்கு பிடித்தது போன்று இல்லாமல் பிரியத்தானே நினைத்தேன், ஆனால் பிடிவாதமாக பிடித்தது நிராசையில். கிடைக்காதா என்று தெரிந்தும் கையில் கிடைக்குமா என்ற ஏக்கமே மிச்சம். 4 ஆண்டு நினைவை விட 4 மாத நினைவே நிலைத்தது. நிகழ்வை மறக்க முற்படும் போது நிலவின் நிழலில் உன் நினைவில் நினைந்தேன், நித்திரை இல்லாமல் நிராயுத பாணியாக. காலம் சென்று வந்தாய் என் காதலி நீ என்று. கருமமாக பார்த்த பார்வையே கவலையுடன் பார்க்க நேரிட்டது. பதறித்தான் போனேன் பைத்தியம் போன்று. கனத்த நெஞ்சுடன் கட்டித் தழுவினாய் கண்ணீர் மல்க கனபொழுதில். கழுத்தில் முத்தமிட்டு இழுத்து மூச்சு விட்டாய். அந்த உணர்வுகளில் உணர்ந்தேன் என் காதலின் உணர்வை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பசி நேரத்தில் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் பாரதியே சொல்லியிருக்காரு, காதலினால் கவலை தீரும். அதனால் பசிலாம் ஒரு பொருட்டாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் என்னோடய கவிதை மட்டும் இந்த ஒரு கவிதை வாசிச்சுக்கிறேன். எல்லா ஆண்டும் பிப்ரவரி 14 காதலர் தினம் வருகிறது. எல்லா ஆண்டும் பிப்ரவரி 14 காதலர் தினம் வருகிறது. எந்த காதலர் எந்த காதல் என்று ஒரு வருடம் ஒரு ஆண்டு கூட குறிப்பிடவில்லை. ஓடவா நடக்கவா தவழ்ந்தா எப்படி என்னை முதலில் தயாரிப்படுத்திக் கொள்வேன் என்று தெரியாமல் பால்யம் வாலிபம் முதுமை நோக்கி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு காதலையும் ஒரு காதலர்களையும் அழைத்து வந்துவிட்டேன். யாருமே முதலில் காதலித்தவர்கள் கூட முதலில் காதலித்த அன்போடு இல்லை இருக்கிறது என்பது புலனாகிறது. பின் ஏன் கொண்டாட வேண்டும்? 365 நாட்களை ஏன் விடுமுறை விட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் தொற்றிக்கொண்டு கள்ளக்காதலை போல் எதுவும் புரியவில்லை எனக்கு. ஏதோ ஒன்று எங்கோ எதிலோ நெகிழ்ந்திருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு இது நிகழாமல் இருக்க அது என்னவென்று தேடுவோம். காதலிக்காக இல்லை, காதலுக்காக. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கவிதை ஏற்கனவே எங்களுடைய இலக்கியத்துறையின் சார்பாக இளையவன் சிவா ஐயா அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய கவியரங்கத்தில் வாசித்தேன். அப்போ அது புது கவிதையாக வாசித்தேன். இப்போ வாசிக்க போகிறது அதே கவிதையை மரபு கவிதையாக மாற்றி வாசிக்க போகிறேன். களிவெண்பாவில் எழுதிய ஒரு கவிதை. தமிழின் சிறப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதினேன். உலகின் உருவான மூத்த மொழியாம், இலக்கணம் யாவும் உடைய மொழியாம், புலவர் குழுமி வளர்த்த மொழியாம், உலகனை ஆளப் பிறந்த மொழியாம், இலக்கிய தேனை கொடுத்த மொழியாம், இறைவனை போற்ற உதித்த மொழியாம், பெருங்காப்பியம் பல கொண்ட மொழியாம், செழுமை மொழியான செம்மை மொழியாம், கடையேழு வள்ளல்களை ஈந்த மொழியாம், அரசர் பலரையும் ஆண்ட மொழியாம், கழகமெனும் சங்கம் வைத்து வளர்த்த மொழியாம், அறிவை அளித்திட்ட போதி மொழியாம், தமிழே என்றும் எம்மொழியாம் அப்படின்னு எழுதின. நன்றி. இயல்பு தொடையில் களிவெண்பாவில் எழுதின ஒரு பாடல். நன்றி.